இன்று முதல் தொடரப்போகும் அடைமழை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல், கைதியை சோதனையிட்டதால் ஏற்பட்ட விபரீதம். மண் சரிவு அபாயம் காரணமாக வைத்தியசாலை மூடல், நோயாளர்கள் வெளியேற்றம். புலம்பெயர் தமிழர்களின் காணிகளில் மலையக மக்களுக்கு வீடுகள், கொதித்தெழுந்த அர்ச்சுனா எம்பி. தவறு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடி அறிவிப்பு. பாடசாலைகள் மீள திறக்கப்படுவதில் பாரிய சிக்கல், கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவிப்பு. காதலன் வெளியிட்டதாக கூறப்படும் அந்தரங்க காணொளி, பிரான்ஸ் வாழ் தமிழ் ஜுவதி வெளியிட்ட பரபரப்பு தகவல். மீண்டும் கூடிய தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ஒரே நாளில் இருமுறை அதிகரித்த தங்கம் விலை, நகை பிரியர்கள் அதிர்ச்சி. இன்று முதல் நாட்டில் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள், மேலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலாக சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்கள், மேலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் உருவாகும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அங்குணகொலபெலச சிறைச்சாலையிலிருந்து காலி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் 3 மீது தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்குணகொலபெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த கைதி காலி நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணை தொடர்பாக பேருந்தில் காலி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த கைதியை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் 3 சோதனைக்குட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கோபமடைந்த கைதி போலீஸ் அதிரடிப்படையினர் 3 கடும் வார்த்தைகளால் திட்டியதுடன் கதிரை மற்றும் இரும்பு பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலால் காயமடைந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் 3 சம்பவம் தொடர்பாக ரத்கமோ போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ரத்கமோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மண் சரிவு அபாயம் காரணமாக பதுளை ஸ்பிரிங்வெலி பிரதேச வைத்தியசாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்பிரிங்வெலி வைத்தியசாலைக்கு முன்புறமாக அமைந்துள்ள நமுனுகுள மலை மண் சரிவு அபாயத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நோயாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் நோக்கில் அப்பகுதியில் உள்ள சமூக மண்டபத்தில் வெளிநோயாளர் சிகிச்சை சேவைகள் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புலம்பெயர் தமிழர்களின் காணிகள் தொடர்பாக மனோ கணேசன் எம்பி வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டு கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். உங்கள் சொத்துக்களை விற்று வீடற்ற மலையக மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்த பின்னர் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத் தருவதாக பேசலாம் என மனோ கணேசன் எம்பியிடம் அர்ச்சுனா எம்பி கேட்டுக்கொள்வதாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் மலையகத்தில் காணி பற்றாக்குறை ஏற்பட்டால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத் தருவதாக மனோ கணேசன் எம்பி குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அர்ச்சுனா எம்பி தனது பதிவில் போராட்ட காலங்களில் தமது உறவுகளை இழந்து உயிர் தப்பிய சிலர் மட்டுமே புலம்பெயர்ந்து இன்று வெளிநாடுகளில் கடினமான வாழ்க்கையை நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் இவ்விடயத்தில் பேசுவதற்கு முன் அரசியல் தலைவர்கள் தாங்களே முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
நாட்டில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களை குற்றம் சாட்டும் அல்லது மன அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் செய்திகள் வெளியிடுவோருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிராம உத்தியோகத்தர்களை பற்றி முறைப்பாடு செய்யுங்கள் என்ற நோக்கில் சில செய்திகள் சமீபத்தில் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதற்கு கவலை தெரிவித்தார். இதனை வாசிப்போர் எல்லா கிராம உத்தியோகத்தர்களும் தவறு செய்கின்றார்கள் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்குகின்றனர். இதனால் நேர்மையான கிராம உத்தியோகத்தர்கள் பெரும் மன அழுத்தத்தில் உள்ளனர். கிராம உத்தியோகத்தர்கள் பெரும்பாலும் அனர்த்த காலங்களில் பெரும் குடும்பங்களையும் நேரில் கவனிக்கின்றனர். சில பிரிவுகளில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. பணிபுரியும் இவர்கள் பிற சேவையாளர்களை ஒப்பிடுகையில் குறைந்த சம்பளத்திற்கே பணியாற்றுகின்றனர். சிலர் தமது பிரிவுகளுக்கு மேலாக கூடுதல் பிரிவுகளையும் கவனிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். அரசியல்வாதிகள் மக்களை கவரும் வகையில் வெளியிடும் அறிக்கைகள் சில இடங்களில் சுற்றறிக்கையுடன் மோதுபவை. இப்படி ஒரு சூழ்நிலையில் கிராம உத்தியோகத்தர்கள் தங்கள் தொழிலை பாதுகாப்பதற்கு தவறான செயல்களில் ஈடுபடாமைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். அதனால் அறிக்கைகள் எல்லா கிராம உத்தியோகத்தர்களையும் பாதிப்பதாக இல்லாமல் தவறு செய்தவர்களுக்கு மட்டும் முறைப்பாடு செய்யும் வகையில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் இன்று மீள திறக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவெல தெரிவித்துள்ளார். அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சில பாடசாலைகள் இன்னும் திறக்க முடியாத நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாகாணங்களில் மொத்தம் 640 பாடசாலைகள் நாளைய தினம் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய மாகாணத்தில் 111 பாடசாலைகள், ஊவா மாகாணத்தில் 524 பாடசாலைகள், வடமேல் மாகாணத்தில் 5 பாடசாலைகள் மீள திறக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதில் குறிப்பாக பதுளை மாவட்டத்திலேயே அதிகளவான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதன்படி மகியங்கனை கல்வி வலயத்தில் 3 பாடசாலைகள், பிபிலை கல்வி வலயத்தில் 1 பாடசாலை, பசறை கல்வி வலயத்தில் 88 பாடசாலைகள், பதுளை கல்வி வலயத்தில் 112 பாடசாலைகள், வியலுவ கல்வி வலயத்தில் 70 பாடசாலைகள், வெளிமடை கல்வி வலயத்தில் 110 பாடசாலைகள், பண்டாரவளை கல்வி வலயத்தில் 140 பாடசாலைகள் நாளைய தினம் திறக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நிலைமையை ஆய்வு செய்த பின்னர் இன்றைய தினம் மீள திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவெல மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் வசித்து வரும் தமிழ் யுவதி ஒருவர் வெளியிட்டுள்ள காணொளி சமூக வலைத்தளத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது முன்னாள் காதலனுடன் அந்தரங்கமாக இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட காணொளி ஒன்றை காதலுறவு முறிந்த பின்னர் முன்னாள் காதலன் வெளியிட்டதாக கூறி அந்த யுவதி மனவேதனையுடன் காணொளியொன்றை வெளியிட்டுள்ளார். எனினும் குறித்த காணொளியை தாம் வெளியிடவில்லை என முன்னாள் காதலன் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் அந்த கூற்றில் உண்மை இல்லை எனவும் யுவதி தெரிவித்துள்ளார். காதலுறவு நீடித்த காலத்தில் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் அனைத்தும் முன்னாள் காதலனிடமே இருந்ததாகவும் அவற்றை அவரே சமூக வலைத்தளங்களில் பரப்பியதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சம்பவம் காரணமாக தானும் தனது குடும்பத்தினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாம் தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை மட்டுமின்றி வெளிநாடுகளில் வசிக்கும் உறவினர்கள் மத்தியிலும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பெரும் தலைகுனிவும் மனவேதனையும் ஏற்பட்டுள்ளதாக யுவதி கூறியுள்ளார். இந்நிலையில் குறித்த காணொளி இணையவாசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் பலரும் யுவதிக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அதேவேளை இத்தகைய சம்பவங்களில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என வளர்ந்து வரும் இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கு இணையவாசிகள் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் விடுத்துள்ளனர். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாரிய பாதிப்புகளை தொடர்ந்து இயல்பு நிலைமையை மீளமைத்தல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ கொள்கைகள் தொடர்பான அவசியமான தீர்மானங்களை எடுப்பதற்காக தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபை மீண்டும் கூடியது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி கூடிய இந்த சபை திடீர் அனர்த்த நிலைமை காரணமாக கடந்த நவம்பர் 27ஆம் தேதியும் தற்போது டிட்வா சூறாவளிக்கு பிறகு மீண்டும் கூட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது தேசிய அனர்த்த முகாமைத்துவ கூட்டு பொறிமுறையை உருவாக்குதல்
முதல் மற்றும் 2005ஆம் ஆண்டு 13ஆம் இலக்க இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை திருத்துதல் தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. சூறாவளியின் தாக்கம் குறித்து அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட விளக்கமளித்தார். அதன்படி நாடு முழுவதும் 2.2 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6164 வீடுகள் முழுமையாகவும் 1,12,110 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், மீள்குடியேற்றம் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புதல் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இதனிடையே மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்தார். தாக்கம் ஏற்படக்கூடிய வலயங்களில் உள்ள 15,000 வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் 8,000 வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்காக பல்தரப்பு அணுகுமுறை மூலம் வடிகால் அமைப்பு பொறிமுறைகளை நிறுவுதல் மற்றும் மறுசீரமைத்தல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதற்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய தரப்பினர்கள், தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் தாக்கம் ஏற்படக்கூடிய மத்திய பிரதேசத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான முழுமையான திட்டத்தை தயாரிக்க தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமித்தல் மற்றும் அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தகவல்களை ஒருங்கிணைக்கும் டிஜிட்டல் தளம் ஒன்றை உருவாக்குதல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கிடைத்துள்ள அனைத்து வெளிநாட்டு நிவாரண உதவிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக அதிகாரம் வழங்கப்பட்ட குழு ஒன்றை நிறுவுவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 25,000 கொடுப்பனவு தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்க்க இந்த வாரத்திற்குள் முழுமையான நிதி வளங்களை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். தரவுகளை சேகரித்தல் மற்றும் புதுப்பித்தல் தொடர்பில் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் அதற்கான சட்ட கட்டமைப்பின் அவசியம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதனிடையே 2016ஆம் ஆண்டு வெள்ள சேதங்களுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்ட காப்புறுதி முறைமையால் அரசாங்கத்திற்கு 5.79 பில்லியன் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்தார். இந்த காப்புறுதி முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் அது அரசாங்கத்திற்கும் பயனாளிகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் நிபுணர்களின் ஆலோசனையுடன் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், ஆளுநர்கள், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் எதிர்பாராத வகையில் உயர்ந்து வருவதால் சாமானிய மக்கள் மற்றும் நகைப்பிரியர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று தங்கம் விலை பிற்பகலில் 2வது முறையாக உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதுவே அப்போது புதிய உச்சமாக பதிவாகியிருந்தது. அச்சமயம் ஒரு சவரன் தங்கம் 1 லட்சத்தை விரைவில் தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் விலையில் சற்று சரிவு ஏற்பட்டது. அதன்படி கடந்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 89,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. விலை தொடர்ந்து குறையும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த போதிலும் அதற்கு பின்னர் மீண்டும் தங்கம் விலை உயரத் தொடங்கியது. கடந்த 12ஆம் தேதி தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் 1 கிராம் 12,370க்கும் ஒரு சவரன் 98,960க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களாக மாற்றமின்றி நிலவி வந்த தங்கம் விலை நேற்று காலை திடீரென உயர்ந்து ஒரு சவரன் 1 லட்சத்தை நெருங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகலில் 2வது முறையாக விலை உயர்ந்தது 1 லட்சத்தை கடந்து புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பிற்பகலில் மேலும் சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.